ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கிற செய்யுள் பகுதி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாழ்த்து, திருவருட்பா. இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார். அந்த பாடல் என்ன அப்படின்னா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ஸோ இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை கலந்த இறைவன் வந்து என்னெல்லாம் கலந்துருக்காரு அப்படின்னா, கண்ணில், அப்புறம் நம்மளோட கருத்தில், நம்மளோட எண்ணங்களில், என்னோட பாட்டில், அப்புறம் இசையில், என்னோட உயிர்லையும் கலந்துருக்காரு அப்படிங்கிறதான் இதோட பாட்டோட அர்த்தம். ஸோ இதை வச்சே ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க, நம்ம எழுதியிருந்திருப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா ராமலிங்கம், அதை தான் ராமலிங்க அடிகளார் அப்படிம்பாங்க. இவருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குங்காங்க. கடலூர் மாவட்டத்தில் மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இவர் பிறந்திருக்காங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா ராமையாவும் சின்னம்மையாரும் சொல்லியிருக்காங்க. இவர் 2 நூல்கள் வந்து உரைநடை எழுதியிருக்காரு. அந்த நூலோட பேர் பார்த்திங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது உரைநடை நூல்கள். ஸோ இவர் வந்து நிறையா செய்யுள் பாடல்கள்லாம் எழுதியிருப்பார் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அவங்க திருவருட்பா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து தொகுத்துருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் 5வது மகனாக வந்து இவர் பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சமரச சன்மார்க்க நெறிய அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொடுத்தவங்க வந்து இவர் தான் அதை நிறுவியிருக்காரு. ஸோ இவரோட வாழ்ந்த காலங்களில் இவர் என்னென்னலாம் நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஒன்று நிறுவியிருக்காரு. அதை திரும்ப 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. ஸோ இந்த சமரச சன்மார்க்க சங்கம் எதுக்கு அப்படின்னா, எல்லா மதங்களும் நல்லிணக்கத்திற்காக இதை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1867 நிறையா சத்திய தர்மசாலைகளை வந்து அவர் நிறுவியிருக்கார். தர்மசாலை அப்படின்னா அறச்சாலைகள். ஏன் அப்படின்னா மக்களுக்கு வந்து பசியெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சாப்பாட்டுக்காக இந்த சத்திய தர்மசாலையை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஞானசபை, சத்திய ஞானசபை அப்படிங்கிறத 1872 வந்து இவர் நிறுவியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்குமே படித்து தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த அறிவு நெறிகளை வந்து விளங்க வைக்கிறதுக்காக இந்த ஞான சபையையும் இவர் வந்து நிறுவியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வள்ளலார் அப்படின்னாலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதை சொன்னவர் யாருன்னா வள்ளலார். ஸோ அந்த சத்திய தர்மசாலையில் அவர் பசியால் வாடின மக்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு மூட்டியிருக்காரு. அது இன்ன வரைக்கும் அணையாமல் நிறையா பேருக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்குது. அவங்களோட பசிப்பினியை வந்து தீர்த்து வருகிறது. எப்போ ஆரம்பித்தார் வடலூரில்? 1867 ஆரம்பிச்சின அந்த மூட்டின நெருப்பு இன்ன வரைக்கும் அணையாமல் ஏழை மக்களுக்கு பசியாற்றி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/1823 இருந்து 30/1/1874 வரைக்கும் 51 வயசு வரைக்கும் வள்ளலார் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஸோ இவருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாரதியார் இவரை சொல்லுவாங்க. இறை அருள் பெற்ற திருக்குழந்தை அப்படிங்கிற ஒரு நேமு. சன்மார்க்க சங்கத்தை நிறுவனதுனால இவருக்கு சன்மார்க்க கவி அப்படிங்கிற ஒரு நேமு. ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர்களும் இருக்குது இவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எழுதின நூல் இருக்கு இல்லையா, அதில் உரைநடை நூல் ஒன்று நான் சொல்லியிருக்கேன், ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும். செய்யுளை வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 6 திருமுறைகள் இருக்குது. 5818 பாடல்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த திருவருட்பாவை தொகுத்தவர் யார் அப்படின்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படிங்கிறவங்க. திருவருட்பா இதை எப்படி பிரித்தெழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, அதுதான் என்னென்னா திருவருட்பா அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை, வள்ளலார் வந்து நிறையா நூல்களை பதிப்பித்திருக்காரு. அது என்ன அப்படின்னா தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம் அப்படிங்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், அப்புறம் பசித்திரு தனித்திரு விழித்திரு, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, தமிழே இரவாத நிலையை தரும், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா வள்ளலார் சொன்ன வரிகள்.
ஸோ இவ்வளோ தான் வள்ளலாரை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு 6வது வகுப்பு பாடத்தில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ கடைசியாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, கடவுள் வாழ்த்து திருவருட்பாலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவர் யார் அப்படின்னா வள்ளலார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம்னு சொல்லியிருக்கோம். அதில் ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது இவரோட பேர். திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிறது இவரோட சிறப்பு பெயர். பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லியிருக்காங்க. ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படிங்கிற ஒரு நேமு. இறையருள் பெற்ற திருக்குழந்தை. சன்மார்க்க சங்கத்தை நிறுவனதுனால இவரோட பேர் சன்மார்க்க கவி அப்படின்னு வந்திருக்கு. உரைநடை எழுதின நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்ன நூல்கள்னால் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகம். செய்யுள் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா. அதை திருக்கூட்டல் அருள் கூட்டல் பான்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதில் 6 திருமுறை இருக்குது. 5818 பாடல்கள் இருக்குது. இதை தொகுத்தவங்க யார் அப்படின்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிப்பித்த நூல்கள் அப்படின்லாம் ஒரு 3 இருக்குது. தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை, இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த கடவுள் வாழ்த்து பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எதுலெல்லாம் இறைவன் கலந்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் பாடியிருக்காரு. இவருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா பேர் பார்த்திங்கன்னா ராமையாவும் சின்னம்மையா. 5வது மகனாக இருந்திருக்காரு. பிறந்த ஊர் ரொம்ப முக்கியம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மருதூரில். அப்புறம் எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிறத நிறுவியிருக்காங்க. எல்லா மதங்களுக்கும் நல்லொழுக்கத்துக்காக. இதே சங்கத்தை தான் 1872 எப்படி பேர் மாற்றிருக்காங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா தருமசாலைகள், அதாவது ஏழைகளோட வயிற்று பசியை போக்கணும்னு சொல்லிட்டு அவர் மூட்டின அடுப்பு இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பம் எப்போ அப்படின்னா 1867. அடுத்து 1872 எல்லாருக்குமே அறிவு ஒளி பெறணும் அப்படிங்கிறதுக்காக சத்திய ஞான சபைகளையும் வள்ளலார் நிறுவியிருக்காரு. ஸோ இவருக்கு நிறையா ஃபேமஸான டைலாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபேமஸானது என்ன அப்படின்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. முக்கியமானது ஒன்றுனா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னது இவர் தான். தமிழே இரவாத நிலையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இது எல்லாமே வள்ளலாரோடது தான். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ என்ன லெசன்ஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.